வேறு லெவல் மெயின்டெனன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, இந்த பார்க் தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவல் சூப்பராக இருந்துச்சுங்க. இருங்க ஃபுல்லாக வந்துட்டு வீட்டில் வந்து ஒரே போர் அடிச்சுதா, சரி வாடா தம்பி போயிட்டு வீடியோ வச்சு எடுத்துகிட்டு வரலான்னு வந்துட்டு ஒரு முள்ளாக இருக்கும். அது எல்லாமே இந்த இடத்துல பின்னாடி ஒரு பெரிய காடு மாதிரியே சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. இங்கே வருங்க ஃப்ரெண்ட்ஸுங்க. இருங்க இப்போ வந்துட்டு நம்ம காமராஜர் சாலையில் தான் இருக்கோம். இங்கே பாருங்க பா, செம்ம பெருசாக இருக்குல்லடா ரவுண்டானா. யாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இது என்ன பார்க்குடா? கோல்டன் ஜூப்ளி பார்க்கு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸுங்க. இருங்க இதுக்கு சைடில் வந்துட்டு ஏகப்பட்ட கடைங்கெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க, ப்ளூ டைமென்ஷன் உணவகம்னு இருக்குது. நிறைய கடைங்க இந்த சைடு இருக்குன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். டவுன்ஷிப்பில் இது ஒரு தனியாக ஒரு சிட்டி மாதிரி உருவாக்கியிருக்காங்க. இங்கே இருங்க தேட்டர் வந்து நமக்கு அந்த சைடில் தெரியுதா? இப்போ நம்ம தேட்டரை பார்த்துட்டு வந்திருப்போம். அங்கே பாருங்கள், அந்த பார்க்கோட என்ட்ரன்ஸ் வந்துட்டு அங்கே இருக்குங்க. இருங்க பா, நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஹோட்டலுங்க இருங்க, பழக்கடை. இது ஒரு மினி சிட்டியில் மிகப்பெரிய சிட்டி தான் டவுன்ஷிப்புங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு. சரி வாங்க அந்த பார்க்கிட்ட போய் நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸுங்க. இருங்க இப்போ நம்ம வந்துட்டு ஒரு வழியாக பார்க்குக்கு வந்தாச்சு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் கோல்டன் ஜூப்ளி பார்க்காடா. ஆமாங்க. இருங்க என்ட்ரன்ஸு நல்லா சூப்பராக இருக்குது. இதுதான் வந்துட்டு வேறு லெவலாக மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளார பாருங்கள், செம்ம பச்சை பசேர்னு இருக்குது. அங்கே பாருங்க ஃபுல்லாக மறந்தாங்க, எங்கிட்டு சுற்றினாலும் மறந்தாங்க. பாருங்க முன்னாடி வந்துட்டு அங்கே காந்தி தாத்தா படம் ஒன்று கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இடத்துல ஒரு ஆர்ச் மாதிரி காந்தி தாத்தாவுக்கு வச்சு செலை வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, இது வந்துட்டு இந்த சைடு உள்ளது கார்டனா ஃப்ரெண்ட்ஸ், இங்கிட்ட உள்ளது பார்க்கான். சரி வாங்க ஃபஸ்ட்டு நம்ம கார்டனை பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருங்க இப்போ நம்ம வந்துட்டு உள்ளார வந்தாச்சு. பார்க்கு பாருங்களேன், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மரம்லாம் வந்துட்டு எப்படி செம்மையாக வந்துட்டு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. நம்ம இப்போ வந்துட்டு இங்கே கேட் அங்கே முன்னாடி இருக்குது, அதுலேருந்து வருவோம். இங்கே பாருங்க பா, வேறு லெவல் மெயின்டெனன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருங்க நானும் அன்னி பையனும் தான் இந்த பார்க்கை ஃபுல்லாக சரி போயிட்டு சுற்றி பார்ப்போன்ட்டு வந்தோம். வீட்டில் வந்து ஒரே போர் அடிச்சுதா, சரி வாடா தம்பி போயிட்டு வீடியோ வச்சு எடுத்துகிட்டு வரலான்னு நானும் இந்த பையனும் தான் வந்தோம். இங்கே வருங்க வேறு லெவலாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி வந்துட்டு கேட்டுக்கிட்ட வந்தாச்சு. வாங்க பேக் கேமராவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸுங்க. இருங்க இப்போ வந்துட்டு நம்ம கேட்டுக்கிட்ட வந்தாச்சு. சரி வாங்க உள்ளார போகலாம். இது வந்துட்டு பெரியவர் பூங்கான்னு போட்டிருக்காங்க. இங்கே வருங்க பா, சூப்பராக வந்துட்டு டிசைன் பண்ணி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மரத்தெல்லாம். இங்கே வருங்க வேறு லெவல். இங்கே வருங்க இதுதான் நான் வந்துட்டு யூடியூப் வீடியோவில் பார்த்ததில் இந்த பார்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவல் சூப்பராக இருந்துச்சுங்க. இருங்க ஃபுல்லாக வந்துட்டு புல்லெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஃபேமிலியாக உட்காந்துருக்காங்க பாருங்க. ஏய் ஹாய் சொல்கிறா. இங்கே வருங்க எல்லாருமே ஃபேமிலியாக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்படியே நேராக போயிட்டு இப்படி சுற்றி வந்தால் இது வந்துட்டு பெரிய ஒரு பூங்கா. இங்கே பாருங்க நல்லா லென்த்தாக தான் இருக்குது பார்க். காலத்திற்குன்னு ஏதோ ஒரு டைலாக் ஒன்று போட்டிருக்காங்க. இங்கே பா, பசங்களாம் டென்னிஸில் விளையாடுறாங்க. ஏண்டா வீட்டில் எல்லாரையும் நாளைக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்துட்டு சரி வீடியோ எடுத்துகிட்டு வருவோம் வாடா அப்படின்ட்டு வந்தோம். இங்கே பாருங்க மரம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தூரத்தில் வாட்ரு ஊற்றுற மாதிரி சின்னதாக ஒன்று செட் பண்ணியிருக்காங்க, அங்கே நான் காட்டுறவாங்க. இங்கே இருங்க அழகாக இருக்குடா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருங்க நாங்கள் சொன்னோம்ல தண்ணி வந்துட்டு ஊற்றுன்னு, அது இந்த இடம் தான். ஆனால் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் இல்லை, இது மேலே யாரும் ஏறக்கூடாதுன்னு இந்த இடத்துல வந்துட்டு போர்டு வச்சுட்டாங்க. இங்கே பாருங்கள் பா, தண்ணி இருக்காடா. ஏய் பார்த்து அங்கெல்லாம் போகாதுங்க வா. இருங்க குகை மாதிரி ஏதோ செட் பண்ணியிருக்காங்களாம்மா. இதுக்குள்ளே ஆளுங்க போவாங்களா? வேணாவா? நோ சரி வா சுற்றிட்டு என்ன போகலாம். ஆமாம் இருக்குது குகை ஃப்ரெண்ட்ஸுங்க. இருங்க இந்த இடத்துல தண்ணி வர்றதுக்கு பின்னாடி ரொம்ப அழகாக இருக்குது, கரும்பு செடி மாதிரி. ஆனால் பெரிய மரங்க பாருங்க.
வாவ், இங்கே இருங்க பின்னாடி ஸ்பேஸ் சூப்பராக இருக்குது பார்க்கு, பார்க்குறதுக்கு வேறு லெவலாக. ஏய் அங்கே எங்கே போகிற? உள்ளே போறியா? இது எங்கே உள்ளே போகுது? இங்கூடியாந்துரு பார்த்து. அங்கெல்லாம் போகாதடா, இங்கே வாடா. அவன் வந்துட்டுங்க ஏதோ அங்கே பாருங்க, அங்கே பசங்களாம் நிறையா பேர் நிற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால் அங்கே போகலான்ட்டு வேணும் போகிறோம். ஆனால் இங்கே பாருங்களேன், இது மேலே வந்துட்டு ஒரு காடு மாதிரியே இருக்குது, ஃபீலிங் ஆகுது. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸுங்க இருங்களேன், இதுக்கு பின்னாடி வந்துட்டு கள்ளி செடி, சப்பாத்தி கள்ளி, அப்புறம் வந்துட்டு நிறையா வந்துட்டு சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்துட்டு ஒரு முள்ளாக இருக்கும். அது எல்லாமே இந்த இடத்துல பின்னாடி ஒரு பெரிய காடு மாதிரியே சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. இங்கே வருங்க, சன்ரைஸும் நல்லா மறைஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படிங்களா, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. வருங்க ஃப்ரெண்ட்ஸுங்க இருங்க, இப்போ வந்துட்டு நம்ம பார்க்கோட சென்ட்ரு பிளேஸில் தான் இருக்கோங்க. இருங்க, இந்த இடத்துல வந்துட்டு ஃபுல்லாக வேலை ஆகிட்டுருக்கு. ஏன்னா வந்துட்டு சரி பார்த்துட்ருக்காங்களாட்டுங்க. இருங்க, சூப்பராக இருக்குது பார்க்கு. இப்போ நேராக நம்ம அந்த எண்டு போயிட்டா அவ்வளோதான், பார்க்கோட என்ட்ரன்ஸ் முடிஞ்சிடுச்சுங்க. பார்த்துக்கோங்க, ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வருங்க பா, நீ உங்கள் ஃபேமிலியோட வந்தியாடா? அம்மா எப்போ வந்தீங்க? யார் குட்டீஸுங்களாம் விளாண்டுக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸுங்க இருங்க, இப்போ நம்ம வந்துட்டு பார்க்கோட எண்டு கொண்டோம். இந்த இடத்துல பாருங்களேன், அப்படியே மரத்தாலேயே கொடி போய் கீழே ஆளுங்களாம் உட்காந்துருக்க மாதிரி ரொம்ப சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. போகும்போது வா நீ உட்காந்து காமிச்சது. இங்கே வருங்க ஃப்ரெண்ட்ஸ், லேசாக இருட்டாயிடுச்சு, அதனால தான் ஒரு மாதிரி லைட்டாக மங்கலாக இருக்குது. இங்கே வருங்க, இதுதான் பார்க்கோட எண்ட். இப்போ நம்ம அதை ஃபுல்லாக சுற்றி இப்போ இந்த இடத்துக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்ம வந்துட்டு, இது என்னடா ஜீ பார்க்கா? கார்டன் ஜீ பார்க்கை வந்துட்டு சுற்றி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பேர் எனக்கு சரியாக வாயில் வரல, எதுவும் நினச்சிக்காதீங்க, ஏன்னா வந்துட்டு நான் என்ட்ரன்ஸில் சொல்லியிருப்பேன். இப்போ வந்துட்டு நம்ம பார்க்கை ஃபுல்லாகவே சுற்றி முடிச்சாச்சுங்க. இருங்க, ஹைலாம் நிறையா பூச்செடிலாம் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறையா பேருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க. இருங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவுக்கு லைக் மட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க. இருங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே இருங்க, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். இங்கே வருங்க, நெய்வேலி டவுன்ஷிப்பில் உள்ள பார்க் இது வந்துட்டு பெரியவங்களோட பார்க்கு. அந்த சைடு சிறியவங்க பார்க்குன்னு இருக்குது, அது ஓப்பனில் இருக்கா என்னன்னு தெரில. சரி வாங்க, நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன், அதோட வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மரம் எல்லாம் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, ரோஸ் மரம் மாதிரியே இருக்குது பாருங்கள். ஏண்டா நல்லா இருக்குல்ல, அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்துட்டு பெரியவங்க பார்க்க, அவ்வளோதான் சுற்றி முடிச்சாச்சு. அங்கே ஆளுங்க நடந்து வராங்களே, அதான் கேட்டு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க இருங்க, இந்த சைடு இப்போ பெரியவங்க பார்க்கு சுற்றி முடிச்சாச்சு. இது வந்துட்டு சிறியவர்கள் பூங்கா. வாங்க பாருங்கள், உள்ளார வந்துட்டு சூப்பராக தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணலங்க. இருங்க, நிறையா அழகாக இருக்குங்க. இருங்க, ஜூம் பண்ணுறேன் அப்படியே, பார்த்தீங்களா? உள்ளார விளையாட நிறையா இருக்குது, என்னன்னு தெரில, லாக் பண்ணி வச்சுருக்காங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். இந்த பார்க்கு ரொம்பவே அழகாக இருக்குது.